கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியரோ திடீரென்று பாவத்தில் விழுந்து விடுவதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். பெரிய ஊழியர்களும் கூட இந்த காரியத்தில் திடீரென்று விழுந்திருக்கிற காரியங்களை குறித்து நாம் கேட்கும் பொழுது அதை குறித்து நாம் அதிகமாக வேதனை அடைகிறோம், வருத்தப்படுகிறோம். ஒரு விசுவாசியானாலும் சரி, திடீரென்று பாவத்தில் விழ முடியுமா என்றால் முடியும் என்பதுதான் உண்மை. வேதத்தில் அதுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் விழுகிறார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திப்பது அவசியம். இது முக்கியமான ஒரு காரியம். விழுந்து போனவர்களுக்கு மாத்திரமல்ல, நிற்கிறவன் என்பவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக கிடக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இவ்விதமான நிகழ்வு திடீரென்று ஏற்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நான் யார் என்பதை முதலாவது சரியாக விளங்கிக் கொள்வது அவசியம். தேவன் இன்று நம்மை ரட்சித்திருப்பாரானால், அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆனாலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று அறிக்கையிடுகிறதையும் பாவத்தின் போராட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதுமாதிரிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் ஒரு பாவி என்றும் பாவ தன்மை உள்ளவன் என்பதையும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆகிவிடுகிறேன் என்பதாக எண்ண முடியாது, அல்லது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதாகவும் எண்ண முடியாது. நாம் பாவ தன்மை உள்ளவர்கள், பாவத்தோடு போராடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் கடைசி மட்டுமாக போராட வேண்டியது அவசியம். அது எந்த விதமான பாவமாக இருக்கலாம். மாம்ச ரீதியான பாவமாக இருக்கலாம், அல்லது பெருமை, பணம், கண்களின் இச்சை, மாம்சத்தினை, எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தோடு நாம் போராடும்படியாகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவேதான் நாம் ஆண்டவருடைய கிருபையை அதிகமாய் சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை மாத்திரமல்ல, நாம் முற்றிலுமாக அதமாய் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒரு பாவ தன்மை உள்ளவன் என்ற மனிதனில் எந்த விதமான மாற்றம் இல்லாதபடிக்கு உள்ளவர்களாகவே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காரியத்தை எப்பொழுதும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் ஆண்டவரை அறிந்தவுடனே அதிக பலமுள்ளவன், ஞானமுள்ளவன், அறிவுள்ளவன். அதுமாதிரிலே இது முற்றிலும் தவறு. நம்முடைய பாவ தன்மை, இந்த பழைய மனிதன் எப்பொழுதும் உள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறான். அவனோடு நாம் போராடும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் வெற்றியோடு நாம் கடந்து போவது எவ்விதம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். வெற்றி உண்டா? நிச்சயமாக உண்டு. உண்மைதான், பாவத்தோடு கூட நாம் போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்பது உண்டு. ஆனால் அது நிமித்தமாக நாம் பாவத்தோடு போராடுகிற ஒரு வாழ்க்கையிலேயே அடிமைப்பட்டு அந்த நிலையிலே கீழான அளவில் வாழும்படியான ஒரு நிலைக்கு மேலாகவும் தேவன் நம்மை உயர்த்துகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திப்பது மிக அவசியம். மத்தேயு 26:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து நாம் ஜெபிக்கவில்லை என்றால் சோதனைக்கு உட்படுவதற்கான சாத்தியக்கூறு என்பது உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகருடைய ஜெப வாழ்க்கை என்பது சரியில்லை. அதுதான் பெரிய பிரச்சனையே. இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரை அறிந்திருந்தும் ஒரு சீரான, சரியான, ஒரு நிலையான ஜெப வாழ்க்கை என்பது இருப்பதில்லை. இது ஒரு சாதாரணமான காரியமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அநேக ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு வாழுகிற ஒரு மனநிலையை கொண்டு வாழுகிறார்கள். இது ஒரு பெரிய தவறு அல்ல, பாவம் அல்ல என்பதாக, அல்லது இது ஒரு பெரிய குற்றமல்ல என்பதாகவே எண்ணி வாழுகிறார்கள்.
இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், முதலாவது நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் மறுக்கிறோம். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி விடுதலை கொடுக்கும் என்று சொன்னால், அதுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான். ஆண்டவர் மோசேக்கு பின்பாக யோசுவாவினிடத்தில் சொன்ன பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனுடைய விடுதலை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவே அப்ளிகேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நான் நடைமுறைப்படுத்தாமல் வாழ்வேனானால் அது விசுவாச வாழ்க்கையே அல்ல. ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாங்கள் ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் திளைத்திருந்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு சரியான ஜெப வாழ்க்கை என்பது கிடையாது, சீரான வாழ்க்கை என்பதில்லை. சொல்லப்போனால் நான் சொல்லுவது கடினமாக இருக்கலாம், அவர்கள் ஊழியர் என்று அழைக்கப்படவே தகுதியானவர்கள் அல்ல. 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாங்க ஒரு ஊழியக்காரராக எப்படி இருக்க முடியும்? ஊழியக்காரங்க விசுவாசிக்கும் அதே தான். நீ 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணல, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், அப்பொழுது உன்னை விசுவாசி என்று ஊழியக்காரன் என்று அழைத்துக் கொள்வதற்கு நீ வெட்கப்பட வேண்டும் என்றே நான் சொல்லுகிறேன். வெட்கப்பட்டால் மட்டும் போதாது, அது நான் இப்பொழுது அது சரிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வேணுங்க. ஒரு தவறு என்று சொல்லும் பொழுது அதை ஆவிக்குரிய ரீதியாக சரிப்படுத்த நீ ஆயத்தமாக இருக்கிறையா? பரிசுத்த ஆவி ஒரு மனிதனில் இருப்பார் என்றால் அவனை நிச்சயமாக ஜெப ஆவி இருக்கும். என்ன கேட்டால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி நம்முடைய பலவீனங்கள் நாம் ஜெபிக்க வேண்டியதை என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் நம் மூலமாக நமக்கு உதவி செய்து வாக்கு கடங்காது பெருமூச்சுகளோடு நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இல்லை நான் சரியாக ஜெபிக்கிறதில்ல, இது சாதாரணமான ஒரு தவறல்ல. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய பேர் விழுந்து விடுகிறார். நம்ம எவ்வளோ பெரிய ஊழியக்காராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருக்கட்டும், நாம் விழித்திருந்து ஜெபிக்காமல் போனால் சோதனைக்குட்பட்டு விடுவோம் என்பதை குறித்த ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த தெய்வ பயம் இல்லாமல் நாம் துணிகரமாக வாழும் பொழுது அதுமாதிரி தலைகளாக விழுந்து விடுவோம். அடிக்கடி சொல்லுவாங்க, மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணை கவிட்டாங்க, நீயும் நானும் எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சரியான சீரான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை. இதை எப்படி நான் சரிப்படுத்துவது என்பதை குறித்து யோசித்து அதை சரிப்படுத்த ஒரு உண்மையான ஒரு ஒப்புக்கொடுத்தலும் மனம் நிலை இல்லைன்னா ஊழியர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியே இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன் நான். ஒருவேளை இது மிக வருத்தமான ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த விதத்தில் நீ எந்த ஒரு ஊழியக்கான விசுவாசி யாராக இருந்தாலும் சரி, சரியான ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நீங்கள் விழுந்து விடுவீர்கள். எப்போ தலைகீழாக விழுந்துருவீங்க. ஆவி உற்சாகம் உள்ளது தான், நம்முடைய மனதில் ரொம்ப உற்சாகமாக எல்லாம் இருக்கும். ஆனால் என்னுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. அது பலவீனம் உள்ள மாம்சம்தான் என்பதை நான் மறுக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆகவே இந்த பலவீனமுள்ள மாம்சத்தினுடைய அந்த காரியத்தை நான் அடக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டுமானால் எனக்குள்ளாக இருக்கிற அந்த உற்சாகம் மட்டும் போதாது. நான் ஆவிக்குரிய வைராக்கியம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாம்சம் பலவீனமானது. அதுமாதிரிலே இந்த சோதனை என்று வருகிற நேரத்தில் இந்த மாம்ச சோதனைலாம் வரும் பொழுது அது மிக கவர்ச்சியாக இருக்கும். நீ யாருங்கிறதே மறந்துடுவ. நீ ஊழியக்காரன, விசுவாசி, ஆண்டுடைய பிள்ளை, கிறிஸ்தவங்கிறதே மறந்துடுவ. அந்த சோதனையினுடைய கவர்ச்சி உனக்கு அந்த அளவுக்கு சாத்தான் கவர்ச்சிகரமாக காட்டுவான். தாவீது ஏங்க விழுந்தார்? அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதர், யுத்தத்துக்கு போக வேண்டியவர், தூங்கி எந்திரிச்சு மேலே மாடியில் போயிட்டுருக்கார். ஜெபிக்காது தான், ஜெபித்தவராக இருந்திருப்பார், ஆனால் நிச்சயமாக அந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டார். ஆகவே சில தேவ மனிதர்கள் பாவத்தில் விழுந்து விடுவார்களானால் அவர்களை பெரிதாக உடனடியாக பெரிய ஒரு குற்றம் அவர் மேல் சுமத்தி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரெப்புடேஷன் எல்லாத்தையும் உடனே வேறு விதமாக திருப்பி செயல்படுகிற ஒரு உலகம் இது. ஆவிக்குரிய உலகம் இது. அது தவறுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன்னா அவனுடைய கிருபை, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் இன்னைக்கு வரைக்கும் காக்கப்பட்டு அவனுடைய கிருபை. நான் என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ முறை சந்திச்சிருக்கிறேன். மாம்சத்தின் நிச்சயெல்லாம் அந்த அடுத்த நிமிஷம், ஒரு நிமிஷம், அந்த அடுத்த வினாடி ஒரு சிறிய நூல் இலை தாங்க.
அடுத்த செகண்ட் நான் அந்த பாவத்தை செஞ்சிடலாம், அல்லது அதிலிருந்து நான் பாதுகாக்கப்படலாம். நான் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டுடைய கிருபை தான், உண்மையாக சொல்கிறேன். வயது ஒரு விலக்கே கிடையாதுங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்த 2 காரியம் எப்பொழுதும் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் ஊன்றப்பட்டிருக்கும். ஒன்று தேவனுடைய வார்த்தை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தையினுடைய அந்த சிந்தைகள் நமக்குள்ள ஆட்கொள்ளும். இன்னொன்று சொல்கிறேங்க, நிறைய புத்தகங்களை வாசிப்பதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நீ செலவிடப்பட வேண்டிய நேரத்தை செலவிடாமல் நீ நிறைய எதையும் படித்து பிரயோஜனமே இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் நீ எவ்வளோ தூரம் செலவிடுற, என்னுடைய ஆத்தும் ஆகாரமாக நான் அதை உட்கொள்ளும்படியாக நான் செயல்படுகிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாயிற்றே. எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஒரு மனநிலையோடு போகிற காரியம் வீழ்ந்து விடுவோங்க. இன்னொன்று விதமான நிலையில் இருக்கிறவங்க, அதாவது ஏற்கனவே அந்த தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசட்டு தைரியம், அது ஒரு காலம் உதவி செய்ய. சில ஊழியர்கள் ஊழியம் என்ற பெரிய ஊழியர்களையும் சொல்கிறேன், ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு அங்கே எங்கே போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, இதை பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க, அதை பண்ணுவாங்க, ஜெபிக்க விட்டுருவாங்க. ஜெபிக்காமல் தவறி விடுவார்கள். அது எவ்வளோ பெரிய ஆபத்து. அதனால எதுக்குமே ஒரு வழிமுறை உண்டு. வேதம் தான் போய் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பணிகளின் மத்தியிலும் கூட அவர் ஜெபிக்கிறார், பிதாவின் சமூகத்தை தேடுகிறார். அவங்கள ஒன்றும் சொல்கிறேங்க, உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நான் சில காரியங்கள் சொல்ல, ஒன்றா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓப்பனாக பேச, ஊழியம் செய்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நிச்சயமாக தெய்வ ஆவியானுடைய அந்த காரியங்கள் நம்மில் காணப்படும். அவனுடைய வார்த்தை குறித்தது. அதே சமயத்தில் எனக்கு ஜெபமே இல்லை, நான் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருந்தால், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணுமே, நமக்குள்ளே இருக்கணுங்களே. அப்போ விழித்திருந்து ஜெபிக்காதது தான் பாவத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமே. விழித்திருந்து ஜெபிக்கலைன்னா அதனாலே நம்முடைய ஊழியங்கள் அடுத்தது தான். உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் அடுத்தது. நான் எந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறேன், எந்த அளவுக்கு மற்ற காரியங்களை எல்லாம் நான் செய்கிறேன், அதெல்லாமே அடுத்தது. உன்னுடைய சொந்த ஆத்துமாவை நீ சரியாக பராமரிக்கிறையா? உன்னுடைய சொந்த ஆத்துமாவை சரியான நிலையில் வைத்து நீ வாழ கற்றுக்கொண்டிருக்கிறையா? அவனுடைய வார்த்தையை சார்ந்து உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய சொந்த ஆத்துமாவை குறித்து அக்கறையாக நீ இல்லாத ஒரு நபராக இருப்பானால் மற்றொடைய ஆத்துமாவை குறித்து நீ எப்படி அக்கறையாக இருக்க முடியும்னு சொல்கிறேன். இட்ஸ் இம்பாசிபிள்ங்க, இட்ஸ் இம்பாசிபிள். என்னுடைய சொந்த ஆத்துமாவை குறித்து நான் அக்கறையற்று வாழுகிற ஒரு நபராக நான் இருப்பேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிற மற்ற ஆத்துமாக்களை குறித்து என்னுடைய ஊழியமெல்லாம் வீண், கம்ப்ளீட்டாக வீண். நான் பண்ணுற மற்ற எல்லாமே வீண். என்னுடைய சொந்த ஆத்மாவே சரியான ஒரு ஆவிக்கரை நிலையில் பாதுகாத்து கொள்ள முடியாதவன் நான் எப்படி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்? மற்றவர்களை ஒரு விசுவாசியும் சரி. அதனாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒருவேளை சில தேவனுடைய மனிதர்கள் வீழ்ந்துட்டாங்கன்றதுனால அன்றைக்கு அவதமான ஒரு வருத்தமான காரியம், ஒரு வேதனையான காரியம், ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனால் என் மூலமாக ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுமானால் அது ஒவ்வொரு சொல்லுடைய வாழ்க்கையில் அறுதமாக நடைபெறுகிற ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மற்ற இவங்களாம் கிறிஸ்தவன்றாங்க, இவங்க ஊழியர்ன்றாங்க, இவங்க வாழ்க்கை சரியில்லை, இது சரி, நம்ம சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை நிறுத்தப்பட்டிருக்குமானால் நம்ம எப்படிங்க அடுத்த அடி எந்த விதமான நிலையில் நம்ம செய்வது பேசுவது என்பதை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் திடீரென்று விழுகிறான் என்று சொன்னால் ஏற்கனவே அவனுடைய இருதயத்தில் ஜெப ஆவியை இழந்திருப்பான். ஜெப ஆவின்னா என்ன? தேவனோடு நான் கொண்டிருக்கிற உறவு, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த தொடர்பு, நான் ஒவ்வொரு நாளுமே அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே இயேசு கிறிஸ்து அதனால தாங்க அவ்வப்பொழுது ஊழியத்தின் மத்தியில் போய் ஜெபிக்கிறார். ஒரு ஊழியக்காரன் 2 கண்களிலும் சரியான தேவனுடைய வார்த்தை, ஜெப ஆவியை கொண்டவனாய் வாழ்வது,
சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஊழியக்காரன் விழுவானானால் அவனுடைய ஜெப வாழ்க்கை பல காலங்களுக்கு முன்பாகவே போயிடுச்சு. தேவனோடு தொடர்பு கொண்ட வாழ்க்கை இழக்கப்பட்டு அது வெளியே தெரியாது. பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அவருக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு அற்று போயிடுச்சு. தாவீது உப்பரிக்கையின் மேலே போகும்பொழுது தேவனோடு கூட தொடர்பு கொண்ட நிலை அவன் இல்லை. பாவத்தை வெகு சீக்கிரமாக விழுந்துட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்பட்டதா கூட சரி தெரியல. உடனே பாவத்துக்கு அவன் விலகி உடனே ஓடுகிறான். அதனாலே ஒரு மனிதன் பாவத்தில் விழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஜெப வாழ்க்கை சரியில்லை. ஜெப வாழ்க்கை மாம்சம் பலவீனம் உள்ளது தான். அவனுடைய கிருபை நம்மை தாங்கவில்லை என்றால் நாம் அதமாய் விடுவோம். ஆண்டவருடைய கிருபை தாங்கணும்னு சொன்னால் நாம் விழித்திருந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் கொடுங்கள். விசுவாசிக்கு மட்டுமல்ல, ஊழியனாக எனக்கும் அதுதான். ஆகவே ஒரு மனிதன் திடீரென்று பாவத்தில் விழ முடியுமா? விழ முடியும். எவ்வளோ பெரிய மனுஷன், அது எவ்வளோ பெரிய தேவ மனிதனாக தான் சரி, அந்தந்த நாளில் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட கொண்டிருக்கிற அவ்வப்பொழுது அந்த தொடர்பை புதுப்பித்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையில் என்றால் எந்த நேரத்தில், எந்த விதத்தில், எந்த வழியில் நான் விழுவேன் என்று எனக்கே தெரியாது. விழுந்த பின்னால் தான் எனக்கு தெரிஞ்சுன்னா, சில நேரத்தில் வீழ்ச்சிங்கிறது நீண்ட நேரத்தில் ஏற்படும் நினைக்காதீங்க. இட் won't be too long. All of a sudden நீ விழுந்த வரைக்கும் விழுந்த பின்னால் ஐயோ விழுந்துட்டேனான்னு தெரியும். ஐயோ விழுந்துட்டேனா, ஐயோ அம்மையாலே அது அதிபயங்கரமானதுங்க. ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியினுடைய பின்னால் அவன் வாழ்க்கை ஒரு நரகம் தாங்க. இஸ் அ ஹெல். ஒரு ஊழியனார் சிறு விசுவாசி ஆயிட்டோம், விழுந்த பின்னால் அவன் நரகத்தை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். திரும்பமாக தேவனோடு தொடர்பை அவன் புதுப்பித்து கொண்டு வாழுவது என்பது ஒரு அசாதாரணமான காரியம் தான் சொல்லுவேன். ஆண்டவரே நம்முடைய பாவங்களை மன்னித்தாலும் மற்றவர்கள் நம்மளை பார்க்குற பார்வை அது மிக கொடூரமானது. இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கூட, ஊழியர்கள் என்று சொல்லப்படுறவர்களும் கூட நியாயம் தீர்ப்பதற்கு வெகு சீக்கிரமாக எழும்பி விடுகிறார்கள். ஒரு விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் உள்ளவர்கள் ரொம்ப இன்னைக்கு கம்மிங்க. விழுந்து போனதை குறித்து சந்தோஷப்படுறவங்களே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஊழியர்களே விதமாக இருக்கிறார்கள். இன்னுமாக அந்த விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையில் வேதனையை சேர்க்கும்படியாகவே இருக்கிறார்கள். மனுஷனுடைய உதவி விருதா, தேவன் மட்டும்தான். ஆனால் கூட தேவனோடு நான் ஒப்புரவான நிலையில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் வாழ மட்டுமாக என்னுடைய வாழ்க்கை ஒரு நரக வேதனை என்று தான் சொல்லணும். தேவன் ஒருவேளை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், சந்தேகமில்லை, எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் அதை கடந்து போகிற அந்த வீழ்ச்சிக்கு பின்னான வாழ்க்கை என்பது ஒரு விதத்தில் மனவேதனை. எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலை, எல்லாரும் வேற மாதிரி பார்க்கிற நிலை, உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ஆகவே விழித்திருந்து நம்ம ஜெபிப்போம். சோதனைக்குட்படக்கூடாது. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப பலிபீடம் இடிஞ்சிருக்கா? தயவு செய்து சொல்கிறேன், நீண்ட காலத்தில் நீங்கள் இந்த வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஒன்றா நீங்கள் ரட்சிக்கப்படாமலே பெயரளவில் வாழ்ந்துட்டுருக்கலாம். நான் அதை பற்றி பேச விரும்பலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பிரமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக தான் நம்ம இருப்போம். ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வெரி ப்ரெஷியஸ். அதை காத்துக்கொள்வதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டா நினச்சிட்டு இருந்தால் அவர்களுக்கு உண்மை சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்காமல் வாழ்வது அது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாதுன்னு சொல்லலாம். இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால், பரிசுத்த ஆவி எனக்குள் வாசமாக இருப்பார். ஆனால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற இந்த புத்திர சுவிகார ஆவி, மன்றாட்டின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி எனக்குள்ளே இல்லை. நான் ஜெபிக்கிறதில்ல, சரியாக ஜெபிக்கிறதில்ல, ஒரு சீரான ஜெப வாழ்க்கை என்பது எல்லாருமே அது நான் ஒன்று சொல்கிறேன், அது துணிகரங்க. அது
துணிகரம் எப்பொழுதும் நமக்கு வந்து உதவி செய்யாது, வீழ்ந்து விடுவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். ஆகவே ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி, விழுந்து விட முடியும். சன நேரத்தில் இந்த வீழ்ச்சிங்கிறது இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் கூட சொல்லுவான். அப்புறமே தான் தெரியும், ஐயோ நான் எங்கே இருக்கேன். அதனாலே ஜெபிப்போம். ஆண்டவர் சொன்னது இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் இல்லதான், மனசில் நல்லா அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ தன்னுடைய சொந்த ஆத்மாவை காத்து தேவனுக்குள்ளாக தன்னை அவரோடு கொடுக்கிற தொடர்பில் உட்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை கொண்டிராமல் இருந்தால் நிச்சயமாக வீழ்ச்சியும் உறுதி. அவங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ மாட்டார். they won't be pleasing to God. ஆண்டவருக்கு பிரியமானல இருக்க முடியாது. மனுஷனுக்காக எத்தனையோ ஊழியர்கள் அப்படி இருக்காங்க, விசுவாசிகள். மனுஷனுக்கு பிரியமா இருந்து நான் வாழ்கிறது, மனுஷனுக்காக நான் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்படலையே. எனக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு தியாகம் எல்லாம் உருவத்தில் சொல்லப்போனால் அவருடைய ரத்தத்தை காலிங்கீழாக மிதிக்கிறான்னு சொல்லப்படுது. அது மிக கொடூரமானதுங்க. ஆண்டவரை அறியாது இருந்தால் வேற, அவருடைய நல்ல ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போன ஒரு நிலை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது எச்சரிக்கப்படுகிறோம். இட்ஸ் அ வார்னிங் டு அஸ். இந்த எச்சரிப்பை நான் எப்படி எடுத்துக்கொண்டு அதன் காரியத்தில் செயல்படுகிறேன் என்பது தேவன் பார்க்க. தெய்வ பயம் எனக்கு தேவை. கொடுக்க இருக்க காரியத்தை நான் உத்தரவாதத்தை உண்மையாக நிறைவேற்ற அவருடைய கிருபை எனக்கு தேவை. ஜெப வாழ்க்கை இல்லைன்னா அதனாலே தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செப்பனிடுவது அவசியம். ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்காதவன் ஒரு ஊழியக்காரனாகவே இருக்க முடியாது. பேசாமல் வேறு வேலையை பார்த்துட்டு சுவாசியாக இருந்துட்டு போகலாம், அது பெட்டர். என்கிட்ட ஒரு ஜெபம் அப்போஸ்தலரை தான் பார்க்குறோம். நாங்கள் என்னுடைய வார்த்தை விசுவாச போதிக்கிறதும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம். ஆனால் இது ஊழியனுக்கு மட்டுமில்லை, ஜெபத்துக்கும் விசுவாசிக்கும் அதே தான். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. ஐயோ, அது பயங்கரமான ஒரு துணிகரம்னே நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கு, ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. ப்ரிசம்ஷன், துணிகரம் தான். ஆகவே தேவன் நமக்கு இறங்குவார். அவரோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுவோம். சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னா ஒரே ஒரு வழி ஜெபந்தான். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ. தேவன் சொன்ன வார்த்தை தான் இது, அதை நம்ம மாற்ற முடியாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.